அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் 2017ஆம் ஆண்டு நடத்திய குரூப் 2A தேர்விலிருந்து கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினா விடைகளுக்கான குறிப்புகளை தான் நாம் இந்த காணொளியில் பார்க்குள்ளோம். நாம் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்திய பல்வேறு தேர்வுகளில் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாவிடைகளை இதுவரை பகுதி 6 வரை, அதாவது பார்ட் 6 வரை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த பார்ட் 6 வரை பார்த்திங்கன்னா 100 கேள்வியாக கிட்டத்தட்ட 600 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருக்கோங்க. நிச்சயமாக நாம் பொதுத்தமிழ் பகுதியில் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இலக்கு 100 கேள்விகளுக்கு மிக சரியான பதில் அளிக்க வேண்டும். அந்த வகையில் அந்த பதில் அளிப்பதற்கு மிக முக்கிய உந்துகோலாகவும் மிக உதவியாக இருக்கக்கூடியது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நம்மளால் முடியலன்னா வேறு யாராலையும் முடியாதுங்க. உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் 100 கேள்விகளுக்கு மிக சரியான பதில்களை உங்களால் தர முடியும். அதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி இப்போது உறுதுணையாக தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய இலக்கும் சரி, நம்மளுடைய இலக்கும் சரி, பொதுத்தமிழில் 100க்கு 100 கேள்விகளை மிக சரியாக பதிலளிக்க வேண்டும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன? கரிசாலை, கையந்தகரை, சிங்கவல்லி, தேகராசம். ஸோ கரிசாலை, கையந்தகரை, தேகராசம் இந்த மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பெயர்கள். சிங்கவல்லி என்பது கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காதது. சிங்கவல்லி என்பது எதை குறிக்குன்னா தூதுவளை. தூதுவளையினுடைய வேறு பெயர்கள் தான் சிங்கவல்லி. சொல்லலாம். தூதுவளையை ஞான பச்சிலை என்று வள்ளலார் குறிப்பிட்டிருப்பார். ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் கிளாஸில் பார்த்துருப்போங்க. ஸோ சிங்கவல்லி என்பது தூதுவளையை குறிக்கும். அப்போது 1க்கு பொருந்தாத ஆப்ஷன் சி. இரண்டாவது கேள்வி, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரல் நிறை பொருள்கோள். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் என்ன? நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம். கேள்வியை முழுமையாக படிக்காமல் கேர்லெஸ் மிஸ்டேக் நடப்பது எந்த இடத்துலனா இந்த மாதிரி எதிர்ச்சொல் கேட்பது, இல்லை ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு கடைசியாக அதனுடைய பொருள் கேட்காம எதிர்ச்சொல்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அது எதிர்ச்சொல் என்ற வார்த்தையே பார்க்க மாட்டோங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு கேள்வியை முழுமையாக படிச்சுட்டு கடைசி வரையும் படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கேண்மைனா நட்பு, நட்புக்கு எதிர்ச்சொல் வந்து பகை. கேள்வி 4, பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? பாலை நிலத்திற்குரிய பறவைகள்னா புறா, பருந்து. கேள்வி 5, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை இணை மோனைனா 1, 2 வருவது இணை மோனை. பொழிப்பு மோனைனா 1, 3 வருவது பொழிப்பு மோனை. ஒருவுனா 1, 4 வருவது ஒரு மோனை. கூளைனா 1, 2, 3 வருவது கூளை மோனை. முற்றுனா 1, 2, 3, 4 வருவது முற்று மோனைன்னு சொல்லுவாங்க. இங்கே துறந்தார் முதல் எழுத்து தூ இருக்குது. அடுத்து 3வது சீரில் வந்து பார்த்திங்கன்னா தூ இருக்குது. அப்போது 1, 3 வந்து பொழிப்பு மோனை. கேள்வி 6, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் கேட்டிருக்காங்க. முதலடி, 2ஆம் அடி பாருங்கள். முதலடியில் இன்பம், 2ஆம் அடியில் துன்பம். அப்போது அடி முரண்தொடை. இன்பம் துன்பம் முரண்பட்டு வந்துள்ளதால் இது அடி முரண்தொடை. கேள்வி 7, அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. அரியவற்றுள், அப்போது அரி என்பது இருகுறில் இணைந்து வந்துள்ளது. அரி இருகுறில் இணைந்து வந்திருந்தால் நிறையசை. அதே மாதிரி வற்றுள் அப்படின்றதும் நிறையசை. அடுத்து ட்ருள் என்பது வந்து பார்த்திங்கன்னா நேரசை. அப்போது நிறை நிறை நேர். கேள்வி 8, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும்
ஔகாரம். எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும் ஔகார குறுக்கும். ஔகார குறுக்கும் 1 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். கேள்வி 9. இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எது? இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். அகத்தியத்தின் ஆசிரியர் அகத்தியர். கேள்வி 10. பொருந்தாததை எடுத்து எழுதுக. அரசன் வந்தது, வந்தான்னு வந்திருக்கணும், அதை இங்கே வந்ததுன்னு இருக்குது, அப்போ திணைவலு. கபிலன் பேசினாள் என்பது பால்வலு. குயில்கள் கூவியது, கூவினன் வந்திருக்கணும், அப்போ எண்வலு. கமலா சிரித்தா என்பது காலவலுவா? கமலா சிரித்தா என்பது இடவலுன்னு வந்திருக்கணும், இங்கே காலவலுவாக இருக்குது, அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. கேள்வி 11. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. 5 கிலோ என்பது எடுத்தல் அளவையாகு பெயர், சரி. 4 லிட்டர் தா முகத்தல் அளவையாகு பெயர், சரி. 3 மீட்டர்னா நீட்டல் அளவையாகு பெயர், சரி. இந்தியா வென்றது ஓமையாகு பெயரா? காலை வந்தான், அதுதான் ஓமையாகு பெயரில் வரும். இங்கே இந்தியா வென்றது வந்து ஓமையாக பெயரில் ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டில் சொல்லலாம். அப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 12. தொழிற்பெயரை கண்டறிக. வா என்பதன் தொழிற்பெயர் வருதல். கேள்வி 13. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 14. இனிய நண்பா. இனிய நண்பா இலக்கண குறிப்புனா குறிப்பு பெயரச்சம். கேள்வி 15. எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதிலை காத்தல், சுற்றுச்சுவரை, கோட்டையினுடைய சுற்றுச்சுவரை காத்தல் தான் நொச்சி திணைக்குரியது. கேள்வி 16. சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு என்பதன் பொருள் அழகு. அடவி என்பதன் பொருள் காடு. வீறு என்பதன் பொருள் வலிமை. மதுரம் என்பதன் பொருள் இனிமை. கேள்வி 17. பொருத்துக. திரிகடுகம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன். கேள்வி 18. தமிழ்விடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ்விடு தூதுக்குன்னு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஐஞ்சிறு காப்பியங்களின் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி, இதெல்லாம் ஐஞ்சிறு காப்பியங்கள் வரும். குண்டலகேசி வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் வரக்கூடியது. குண்டலகேசின் ஆசிரியர் நாதகுத்தனார் வருவார். அப்போது ஐம்பெரு காப்பியங்கள் வந்தது குண்டலகேசி. நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி பார்த்திங்கன்னா ஐஞ்சிறு காப்பியங்கள் வரும். கேள்வி 20. இணையெல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். இணையெல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாடியவர் பாரதிதாசன். ஒரு ஃபேமஸான ஒரு கூற்றும் கூட, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கேள்வி 21. கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர். யாருன்னா அப்பர்னா திருநாவுக்கரசர் தான் வந்து கல்லை வந்து சேர்த்து கட்டிலில் கட்டிய போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் திருநாவுக்கரசர் என்கிற அப்பர். கேள்வி 22. ரூபாயத் என்பதன் பொருள். ரூபாயத்னா 4 அடி செய்யுள். அதே கண்ணினா கண்ணி என்பது 2 அடி செய்யுளுக்கு குறிக்கக்கூடியது. இதுவும் கேட்டிருக்காங்க. ரூபாயத்னா 4 அடி செய்யுள். கேள்வி 23. அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு. அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. கேள்வி 24. வைதோரை கூட வையாதே இந்த வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர். வெட்டவெளியே வந்து வழிபட்டவர் வந்து கடவுளாக வழிபட்டவர் தான் கடுவெளி சித்தர். கேள்வி 25. 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் யார்னா தெரிவை. மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பென்னு முடியும். அப்போ 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிரை வந்து தெரிவைன்னு சொல்லலாம். கேள்வி 26.
குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவர். குமரகுருபர்னாவே தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. கேள்வி 27. உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர். உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல், வாடிய பயிரெல்லாம் வாடினேன் என்ற கருணை மனம் கொண்டவர் யார்னா வள்ளலார். கேள்வி 28. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலை நூலில் இடம்பெற்றுள்ளது. மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர், சிவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். கேள்வி 29. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் தான் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகத்தை பாடியிருப்பார். கேள்வி 30. தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? தமிழ் 3000 எனப்படும் நூல் திருமந்திரம். திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்கவாசகர். திருக்குறள் திருவள்ளுவர். தேவாரம் 3 பேர் எழுதியிருப்பாங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். முதல் 7 தான் தேவாரம்னு சொல்லுவாங்க. கேள்வி 31. 9 நாளை உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல் என்ற புறநானூற்று பாடலை பாடந்து மதுரை கணக்காயனர் மகனார் நக்கீரனார். 9 நாளை உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல் என்ற புறநானூற்று பாடலை பாடந்து மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார். கேள்வி 32. உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் காலம் வருவரை காத்திருக்க வேண்டும். கேள்வி 33. சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படுகிறார் உமறு புலவர். சீரா புராணத்தின் ஆசிரியர் உமறு புலவர். உமறு புலவர் இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். கேள்வி 34. பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். கேள்வி 35. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். கேள்வி 36. ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருப்பார் தந்தை பெரியார். கேள்வி 37. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம். கேள்வி 38. நவ்வி இச்சொல்லின் பொருள். நவ்வினா மானை குறிக்கும், நமலினா நாயை குறிக்கும். நமலினா நாயை குறிக்கும். நமலினா நாயை குறிக்கும். இதுதான் சரியானது. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறினார். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமைன்னு சொன்னது யாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 40. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளோரோ கார்பன். ஷார்ட்டா CFC. இதுவும் தனியாக கொடுக்கலாம், இல்லைன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் கொடுக்கலாம். கேள்வி 41. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர் யார்? தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். கேள்வி 42. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு வரதராசனாருடைய கடித பகுதி. கேள்வி 43. தேசிய காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெற்றவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தேசிய காத்த செம்மல் என்ற பட்டத்தை தந்தது யார்னா திருவிக்கா. கேள்வி 44. காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. கேள்வி 45. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது?
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி, நூறாசிரியம் இதெல்லாம் பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். குறிஞ்சி திட்டு பாரதிதாசன் எழுதியிருப்பார். குறிஞ்சி பாட்டு கபிலர் எழுதியிருப்பார். குறிஞ்சி திட்டு பாரதிதாசன் எழுதியிருப்பார். அதே போல் குறிஞ்சி பாட்டு கபிலர், குறிஞ்சி திட்டு பாரதிதாசன், குறிஞ்சி மலர் நாவல் எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர் நாவல் எழுதந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தசாரதி எழுதியிருப்பார். குறிஞ்சி பாட்டு கபிலர், குறிஞ்சி திட்டு பாரதிதாசன், குறிஞ்சி மலர் நான் பார்த்தசாரதி. கேள்வி 46. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குதுன்னு சொன்னது கெல்லட். கேள்வி 47. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யார்? ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். கேள்வி 48. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மூவாவின் கடித பகுதி. கேள்வி 49. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார். வளையாபதியின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. கேள்வி 50. பொறுத்துக. திருவரங்கம், திருவரங்கனா ஸ்ரீரங்கம். திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரம். திருமறைக்காடுனா வேதாரண்யம். அங்கியர்கண்ணினா மீனாட்சி. அங்கியர்கண்ணினா மீனாட்சி. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? மதுரையில் உலக தமிழ் மாநாடு 1981ஆம் ஆண்டு நடைபெற்றது. 5வது உலக தமிழ் மாநாடு 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில் தான் நடைபெற்றிருக்கும் 1981. 52. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற கவிதையை பாடியவர் கண்ணதாசன். கேள்வி 53. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 54. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். மரக்கலத்தைனா கப்பலை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். களம், வங்கம், புனை, அம்பி. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் களம், வங்கம், புனை, அம்பி. கேள்வி 55. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சி அங்கையர்கண்ணி. மதுரவசனி தேன்மொழி பாவை. கட்க நேத்ரி வால் நெடுங்கண்ணி. வால் இருந்தால் கட் பண்ணிடலாம், கட்டு வாள். ஓகே. விசாலட்சி நீல் நெடுங்கண்ணி. மீனாட்சி அங்கையர்கண்ணி என்று அழைக்கப்படுகிறார். மதுரவசனி தேன்மொழி பாவை. கட்க நேத்ரி கட்டு வாள். வால் நெடுங்கண்ணி ஷார்ட்கட்டு, நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்லக்கூடியது தான். விசாலட்சி நீல் நெடுங்கண்ணி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 56. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இங்கே அமைச்சர் என்பது முதல் எழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்ன ஓர் என்ற வார்த்தை இடம்பெற வேண்டும். அதே உயிர்மை எழுத்துக்கு முன்ன ஒரு என்ற வார்த்தை இடம்பெற வேண்டும். கேள்வி 57. மாகதம் எனப்படுவது வித்தார கவி. தொடர்நிலை செயல்களை எழுதுபவர் தான் வித்தார கவி. மாகதம்னா வித்தார கவி. 58. அகத்திணையின் வகைகள் எத்தனை? அகத்திணையின் வகைகள் 7. புறத்திணைகள் 11 புறத்திணைகள் இருக்குன்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லியிருக்கும். 12 புறத்திணைகள் இருக்குது என்று புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லியிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா
7 புறத்திணைகள் 7ன்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் குறிப்பிட்டிருக்கோம். இங்கே அகத்திணையின் வகைகள் எத்தனை? 7. கேள்வி 59. கரணத்தேர் பிரித்து எழுதுக. கரணத்து கூட்டல் ஏர். கேள்வி 60. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. திருக்குறள், மிக அழகான ஒரு திருக்குறள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவங்களை எல்லாருமே கேலிக்கு உட்படுத்த விடுவாங்க. ஆனால் செல்வம் உடையவர்களை பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்கள ஆறாறு செய்வாங்க, அவங்கள வரவேற்பாங்கன்ற ஒரு எளிமையான குறளில் அழகாக சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. கேள்வி 61. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். கேள்வி 62. பகுப்பதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புக்கள் யாவை? பகுப்பதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டியவை பகுதி, விகுதி. உருவேனில் சால, தவ, நனி, கூர், களி, உரு எல்லாமே உரிச்சொல் தொடர். கேள்வி 64. இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொலுக்கு வழங்கு வேறு பெயர்கள். விடைக்கு வழங்கு வேறு பெயர்கள் தான் இறை, செப்பு. கேள்வி 65. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. இங்கே கண்கள் என்பது பன்மையில் இருக்குது. அப்போது சிறியன பன்மையில் முடிஞ்சிருந்தால் தொடங்கியிருந்தா பன்மையில் தான் முடியணும். சரியானது கண்கள் சிறியன. யானையின் கண்கள் சிறியன. கேள்வி 66. ஓடையில் யானையும் யானை கன்றுவும் நின்றன. ஓடையில் யானையும் யானை கன்றுவும் நின்றன. கேள்வி 67. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ரெஃப்ரிஜிரேட்டர்னா குளிரூட்டும் பெட்டி. குளிரூட்டும் பெட்டி. கேள்வி 68. கோ இச்சொல்லின் உரிய பொருள். கோனா அரசன். கேள்வி 69. உரிய ஓமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி போல பயனில்லை. இடிவிழுந்த மரம் போல வேதனை. சரியான விடை. கேள்வி 70. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். திருவாசகம். திருவாசகம் ஆசிரியர் மாணிக்க வாசகர். ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை விளக்கு கம்பர் எழுதியிருப்பார். கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேளல்னா பன்றி. கேளல் என்பதன் பொருள் பன்றியை குறிக்கும். கேள்வி 72. பொறுத்துக. திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தார். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர்னா திருவாமூரில் பிறந்தார். சுந்தரர் திருவெண்ணை நல்லூரில் பிறந்தார். மாணிக்க வாசகர் திருவாதவூரில் பிறந்தார். திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா சீர்காழியில் பிறந்தார். திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தார். சுந்தரர் திருவெண்ணை நல்லூரில் பிறந்தார். மாணிக்க வாசகர் திருவாதவூரில் பிறந்தார். கேள்வி 73. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்ற பாடல் வரி குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. குறுந்தொகைனா 4 to 8 அடி வரைகளை உடையது. நற்றிணைனா 9 முதல் 12 அடி வரை உடையது. புறநானூறுனா 4 to 40 அடி வரை உடையது. தேம்பாவாணி. தேம்பாவாணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவாணி 3 காண்டங்களை உடையது. தேம்பாவாணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். கேள்வி 75. மேதினா எருமை. சரி. சந்தம்னா அழகு. சரி. கோதில்னா பசுவா? கிடையாது. அங்கனர்னா சிவனும். சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 76. பொறுத்துக. பொருளறிந்து பொறுத்துக. நயனம்னா கண்களை குறிக்கும். இந்துனா நிலவை குறிக்கும். முறுவல்னா புன்னகையை குறிக்கும். அல்னா இருளை குறிக்கும். அல்னா இருள். இயல்னா பகலை குறிக்கும். அல்னா இருளை குறிக்கும். கேள்வி 77. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர்
பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. கேள்வி 78. உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசைனா மதிலை குறிக்கக்கூடும். புரிசைனா மதில். கேள்வி 79. உருமு என்பதன் பொருள் இடி. உருமுனா இடி. 80வது கேள்வி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? குலசேகர ஆழ்வார் இயற்றியது பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம், கலித்தொகை, நற்றினை எல்லாம் கிடையவே கிடையாது. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி 105 பாசுரங்கள் உள்ளன. இந்த பெருமாள் திருமொழி பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. 1000 தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. 81. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் என்ன? கடம்னா உடம்பை குறிக்கக்கூடியது. கேள்வி 82. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடு. உமையால் பொற்கிணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். உமையால் பொற்கிணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டிருப்பார் திருஞான சம்பந்தர். 220 தலங்கள் வழிபட்டார் திருஞான சம்பந்தர். திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்படுகிறார். அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தாரா? அப்பூதியடிகளின் மூத்த மகனை உயிர் பெற செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் தான் உயிர் பெற செஞ்சிருப்பார். ஆனால் திருஞான சம்பந்தர் கிடையாது. அப்போ தொடர்பில்லாத தொடர் ஆப்ஷன் டெல்லி. அப்போ திருஞான சம்பந்தர் ஒரு தொடர்புடையது. உமையால் பொற்கிணத்தில் அளித்த ஞானப்பலை உண்டிருப்பார். 220 தலங்கள் வழிபட்டார். திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்படுகிறார் திருஞான சம்பந்தர். கேள்வி 83. உமரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனை? முதுமொழி மாலை என்ற நூல் எழுதியது உமரப்புலவர். 80 பாக்களை உடையது. கேள்வி 84. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு. சாலை இளந்திரையனுடைய தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. கேள்வி 85. நந்திக்கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது? நந்திக்கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. நந்திக்கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. 86வது கேள்வி. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் எது? 8 தொகை நூல்கள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றினை. நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றினை. நற்றினையினுடைய பாடல் அடியறை 9 முதல் 12. குறுந்தொகை 4 to 8. ஐங்குறு நூறு 3 to 6 பாடல் அடிகளை உடையது. கேள்வி 87. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யார்? சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் கம்பர். கம்பர் 1000 பாடலுக்கு ஒரு பாடல் சடையப்ப வள்ளலை புகழ்ந்து பாடியிருப்பார். கேள்வி 88. இரட்டை காப்பியங்கள் என்பன யாவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கேள்வி 89. வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சேர்ந்ததுன்னா இது ஒரு தொழிற்பாடல் வகையை சேர்ந்தது. நாட்டுப்புற பாடல்கள் வரக்கூடியது. கேள்வி 90. யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? கேள்வி 91. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. கேள்வி 92. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டியது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இது யார் சொல்லியிருப்பார்னா மூவா எழுதிய கடித வரிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930. 1930 3 வட்டமேசை நடந்திருக்கும். 1930, 31, 32 3 வட்டமேசை நடந்திருக்கும். இங்கே தமிழில் வட்டமேசை நடத்தப்பட்ட ஆண்டு 30ன்னு தெளிவாக தந்திருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 94. பகுத்தறிவு கவிராயர் என்ற தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு பகலர்னா தந்தை பெரியார். 95. பொறுத்துக. எட்வர்ட் மைப்ரிட்ஜ் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படும் எடுத்தவர். எடிசன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சிருப்பார். ஈஸ்ட்மேன்னா படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்ஸ்னா இயக்கப்படத்தை காட்டியிருப்பார். பிரான்சிஸ் சென்கின்ஸ். 96வது கேள்வி.
தேவநேய பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. தேவநேய பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு மே 8 1974. மே 8 1974 தான் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக தேவநேய பாவனார் பணியமர்த்தப்பட்டார். மே 8. கேள்வி 97. தமிழர் புலம்பெயர காரணங்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்வதற்கான மிக முக்கியமான காரணங்கள்லாம் வாணிகம் செய்வதற்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும். கேள்வி 98. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எது? முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. கேள்வி 99. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். 100வது கேள்வி. இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, சிங்கப்பூர், மொரிசியஸ். இந்தியாவில் மட்டுமில்லாமல் சிங்கப்பூர், மொரிசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 100 கேள்விகளை பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து பார்த்துருக்குறேங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தியுள்ள 600 வினாவிடைகளை பார்ட் 6 வரை பார்த்துருக்குறேங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்டை பதிவு செய்யுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.